முன்னாள் அமைச்சர் ரஹ்மான் கானுடைய 5 நூல்கள் வெளியீட்டு விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்று உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அருமை தம்பி டாக்டர் சுபேர் கான் அவர்களே, திரு ரியாஸ் கான் உள்ளிட்ட அவருடைய குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, என் உயிரோடு கலந்துள்ள தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தந்தைக்கு புகழ் சேர்க்கக்கூடிய தலைவனாக நம்முடைய அருமை அண்ணன் ரஹ்மான் கான் அவருடைய நூல் வெளியிட்ட விழாவை அவருடைய பெருமைகளை போற்றக்கூடிய பெருவிழாவாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய அருமை தம்பி டாக்டர் சுபேர் கான் அவர்களுக்கு முதல்ல என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரஹ்மான் கான் அவருடைய சிறப்பை பற்றி ஒரே வரியை சொல்லணும்னா, அவர் கம்பத்தில் பிறந்தவர். அந்த கம்பம் பகுதியில் இருக்கக்கூடிய தோழர்களை நான் பார்க்கிறேன். ராமநாதபுரத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றியவர். அந்த பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய உங்களையும் பார்க்கிறேன். அதேபோல சேப்பாக்கத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். எனவே அந்த தொகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய உங்களையும் பார்க்கிறேன். அவரை பொறுத்தவரையில் தொகுதி மக்களிடத்தில் எந்த அளவுக்கு அன்பை, பாசத்தை பெற்றிருக்கிறார் என்பதற்கு இந்த நிகழ்ச்சியே ஒரு சான்றாக அமைந்திருக்கிறது. தந்தையினுடைய சிறப்பை, புகழை, அவருடைய அறிவும் ஆற்றலும் காலங்கள் கடந்தும் நிலைத்து நிற்கணும்னு அவரால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய 6 நூல்களை அன்போடு நம்முடைய சுபேர் கான் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். அதை நான் மிகுந்த பாசத்தோடு, பெருமையோடு, பூரிப்போடு, மகிழ்ச்சியோடு, புலகாகிற உணர்வோடு நான் வெளியிடுகிறேன். ஏன்னா நம்முடைய ரஹ்மான் கானுடைய பேச்சுக்கும் எழுத்துக்கும் ரசிகன் நான். அவர் பேசக்கூடிய கூட்டங்களில் நான் விரும்பி பங்கேற்பது உண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஸ்டார் பேச்சாளர். சட்டமன்ற பேச்சை அவருடைய எடுத்துக்காட்டாக எவ்வளவு விஷயங்களை சொல்ல முடியும். அவருடைய பேச்சு சட்டமன்றத்தில் இடி முழக்கமாகவும், தமிழ்நாடு முழுக்க வெடி முழக்கமாகவும் எதிரொலிக்கும். 1943 தேனி மாவட்டத்தில் கம்பத்தில் பிறந்து மதுரை அமெரிக்கன் கல்லூரியிலும் சென்னை சட்டக்கல்லூரியில் படித்த அண்ணன் ரஹ்மான் கான் அவர்கள் கழகத்தோட கருப்பு சிவப்பு கொடிய உயர்த்தி பிடிச்சவர். இன்னும் சொல்லணும்னா, முன்னாள் அமைச்சராக இருந்த காளிமுத்து, கவிஞர் காமராசன், பேராசிரியர் ராமசாமி அவருடைய இணைஞ்சு 1964 மொழி போராட்டத்தில் ஈடுபட்டவர். அப்ப நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் மற்றும் மறைந்த முரசொலி செல்வம் ஆகியோருடைய நெருக்கமாக பழகி கழகத்தை தன்னை முழுமையாக இணைத்துக் கொண்டவர். இன்னைக்கு கூட அவர், நம்முடைய துரைமுருகன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கணும். காரணம், அவர் உடல்நலம் சரியில்லாத காரணத்தால் வர முடியல. தலைவர் கலைஞருடைய பொறுத்த வரைக்கும் ஒரு திறமைசாலியை கண்டார்னா அவங்களை அரவணைச்சு வளர்த்துடுவார். அப்படித்தான் சட்டம் படிச்ச பிறகு சொந்த ஊர்ல வழக்கறிஞர் தொழில் செய்ய நினைச்ச
நம்முடைய ரகுமான் கான் அவர்களை நீ சென்னையில் வந்து பிராக்டிஸ் பண்ணு என்று சொல்லி அழைத்தார். அந்த பணியை அவர் நிறைவேற்றினார். பிறகு மின்சார வாரியம், சென்னை மாநகராட்சி, பல்லவன் போக்குவரத்து ஆகியவற்றுக்கு அண்ணன் ரகுமான் கான் அவர்களை தான் வழக்கறிஞராக நியமித்தார். தனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை எல்லாம் அவர் திறமையாக செயல்பட்டார். தலைவர் கலைஞருடைய அன்பை மட்டுமல்ல, மக்களுடைய நம்பிக்கையும் பெற்றார். 1977, 1980, 1984 ஆகிய தேர்தல்களில் சேப்பாக்கத்தில் இருந்தும், 1989 பூங்கா நகரில் இருந்தும், 1996 ராமநாதபுரத்தில் இருந்தும் சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பணியை நிறைவேற்றினார். தலைவர் கலைஞருடைய அமைச்சரவையில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருந்து பணியாற்றினார். 2 முறை சிறுசேமிப்பு துணைத் தலைவராக இருந்தார். கழகத்தினுடைய கொள்கையேற்பு செயலராக இந்த பணியாற்றி இருக்கிறார். தலைமை கழகத்தினுடைய செய்தி தொடர்பு செயலாளராக, உயர்நிலை செயற்திட்ட குழு உறுப்பினராக, இப்படி பல்வேறு உயரங்களை பார்த்தவர் அண்ணன் ரகுமான் கான் அவர்கள். இப்படி தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் கழக காவலராக இருந்தவர். இன்றைக்கும் நம்முடைய நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் மறைவதற்கு சில நாட்களுக்கு முன்னால உயர்நிலை செயற்திட்ட குழுவை ஆன்லைன்ல நம்ம நடத்தணும். அந்த கூட்டம் முடிஞ்சதும் என்கிட்ட வீடியோ காலில் பேசின அவர் என்னுடைய உடல்நலத்தை பற்றி அக்கறையோடு கேட்டு அதை கவனிச்சுக்க சொன்னார். பதிலுக்கு நானும் அவரோட உடல்நலை பற்றி விசாரித்தேன். சிறுபான்மை சமுதாயத்துக்கு விட்டு இல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாட்டிற்கும் அவர் தேவைன்னு சொன்னேன். அவர் கண்கலங்கிட்டார். ஆனா சில நாட்கள்லயே நம்ம எல்லோரையும் கண்கலங்க வச்சுட்டு மறைந்து விட்டார். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எத்தனையோ முறை அண்ணன் ரகுமான் கான் அவர்களை தன்னுடைய கட்சிக்கு வர சொல்லி அழைச்சார். ஆனா சின்ன சஞ்சலம் கூட இல்லாம கொள்கை உறுதியோட கழகத்தில் இருந்தார் அண்ணன் ரகுமான் கான் அவர்கள். ஒரு முறை இல்ல, 2 முறை அவர் வீட்டில் வெடிகுண்டு வீசப்பட்டுச்சு. அதுக்கெல்லாம் பயப்படல. இன்னொரு முறை சிலர் வீட்டுக்கு கத்தியும் அறிவாளரும் எடுத்துக்கிட்டு வந்து மிரட்டினாங்க. தன் மீது கத்தி வீசினருடைய கையை பிடிச்சு மடக்கினார் அண்ணன் ரகுமான் கான் அவர்கள். உடனே அவர் தலைவர் கலைஞர் அவர் வீட்டுக்கே வந்துட்டார். இதுதான் திமுக, இதுதான் தலைவர் கலைஞர். சட்டமன்றத்தில் அண்ணன் ரகுமான் கான் அவர்கள் எப்படியெல்லாம் செயல்பட்டார்னு இன்றைக்கு இருக்கக்கூடியவங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம எதிர்கட்சி வரிசையில் இருந்தோம். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர். அப்ப சட்டமன்றத்திற்குள்ள நின்று கழகத்தை காப்பாத்தின எம்எல்ஏக்கள்ல முக்கியமான 3 பேர் சொல்லணும்னா துரைமுருகன் அவர்கள், சுப்பு அவர்கள், ரகுமான் கான் அவர்கள். இன்னைக்கு அந்த வரலாறு சொல்லும். இவங்க 3 பேரையும் இடி, மின்னல், மழை அப்படின்னு பதிவு செஞ்சிருக்கு. அவங்க 3 பேரை கேள்வி எழுப்புனா சட்டமன்றமே அதிரும். சட்டமன்றத்தில் அவங்களால பேச முடியாத, மக்கள் மன்றத்தில் பேச சொல்லி அனுப்பி வச்சப்போ தமிழ்நாடு முழுக்க கட்டுக்கடங்காத கூட்டம் கூடிச்சு. அப்போ இன்னும் சொல்லணும்னா சில ஊர்களில் இவங்க கூட்டங்களுக்கு பேச போனப்போ அரங்கத்தில் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அப்போ மக்கள் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி இவங்க பேச்ச கேட்டாங்க. நினைச்சு பார்க்கிறேன், மாநாடுகளில் பேச ரகுமான் கான் இருந்தாலே கூட்டம் ஆர்ப்பரிக்கும், கைத்தட்டல் விண்ணை மூட்டும். அவருடைய நடை உடை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நீ பார்க்கலாம், நடையே கொஞ்சம் அப்படியே பிரிச்சு விட்டு நடப்பாரு. அந்த சுருள் முடியை பார்த்தீங்கன்னா எடுத்து சுருட்டி விடுவார். முன்னாடி தலையை சீவிடுவார் 5 நிமிஷத்துல. ஆனா சுருட்டத்துக்கு 10 நிமிஷம் ஆகும்.
பலமுறை நானே பார்த்துருக்கிறேன். அதை பற்றி கலைஞர் ஒருவர் சொன்னார், சட்டமன்றத்தில் உன் உடலாட தலையாட தலையில் உள்ள சுருள் முடியாட நான் காட்சி கண்டு ஆளும் அரசை ஆடியதுன்னு தலைவர் கலைஞர் அவர்கள் பாராட்டினார். அந்த அளவுக்கு அவருடைய பேச்சு, அவருடைய ஹேர் ஸ்டைல் எல்லாம் ஃபேமஸ். அப்போ அதிமுக ஒரு விஷயத்தில் இரட்டை நிலைப்பாடு எடுத்துச்சு. எப்பவுமே அதிமுகவுக்கு இரட்டை நிலைப்பாடு என்பது சாதாரணம் தான். இதை பத்தி சட்டமன்றத்தில் பேசின ரஹ்மான் கான் அவர்கள் என்ன சொன்னார்னா, சின்னமோ இரட்டை இல்லை, அதனால இரட்டை போக்குன்னு டபார்னு சொன்னார். இதற்கு யாராலையும் பதில் சொல்ல முடியல. பல விவாதங்களுடைய மைய பொருளாக இருந்தவர் அண்ணன் ரஹ்மான் கான் அவர்கள். நேற்று நாடாளுமன்றத்தில் நாட்டை சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்த்த புலனாய்வு அமைப்புகளை வச்சு தங்களுக்கு எதிரானவர்களை பதவி நீக்கம் செய்ய ஒரு கருப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர், ஒன்றிய உள்துறை அமைச்சர் அவர்கள். இதுக்கு முன்னாடி குடியுரிமை திருத்த சட்டம், வக்கு திருத்த சட்டம் என சிறுபான்மை மக்களுக்கு எதிரான பல்வேறு சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்போதெல்லாம் அந்த சட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எப்படி கடுமையாக எதிர்த்தோமோ அதே மாதிரி இந்த கருப்பு சட்டத்தையும் எதிர்ப்போம். இதையெல்லாம் அவர்கள் ஏன் செய்யறாங்க? மக்கள் பிரச்சனைகளை திசை திருப்பு செய்யறாங்க. மக்களுடைய கவனத்தை மட்டும் திசை திருப்ப அல்ல, நாட்டையே ஜனநாயக பாதையிலிருந்து திசை திருப்புவதற்காக அதை செய்யறாங்க. வரவேற்பு ஆற்றிய தம்பி உதயநிதி சொன்ன மாதிரி இடியா பேசின ரஹ்மான் கான் தென்றலா கவிதைகளையும் எழுதியிருக்கிறார். இதையெல்லாம் அறிந்து கொள்ள இந்த 6 புத்தகங்களையும் நீங்க எல்லோரும் வாங்கி படிக்கணும். குறிப்பா அவருடைய சட்டமன்ற உரைகளை எல்லாரும் படிக்கணும். எப்படி பேசணும், எப்படி உரைகளை தயாரிக்கணும் என்பதற்கு அவருடைய உரைகள் எல்லாம் ஒரு பாட புத்தகமாக வந்திருக்கு. ரஹ்மான் கான் போன்ற இடி முழக்கங்களாக பலர் உருவாக்கணும். அதுக்காகத்தான் என் உயிரினும் மேலான பாசறை பக்கம் போன்ற பல முன்னெடுப்புகளை இளைஞர் அணியினர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மற்ற அணியினரும் இன்னும் பல முன்னெடுப்புகளை எடுத்து கழக கொள்கை வீரர்களை உருவாக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் கொள்கையை விதைச்சு உழைப்பை உரமாக்கி வெற்றியை விளைவிக்கணும். இயக்கத்தில் எத்தனை கோடி பேரை சேர்த்தாலும் அவங்களை கொள்கை பிடிப்பு உள்ளவர்களாக வளர்த்தெடுக்கணும். அதுக்கு தந்தை பெரியார், புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர், இனமான பேராசிரியர் போன்றவர்களோட எழுத்துக்களையும் பேச்சுக்களையும் கொண்டு போற மாதிரி அண்ணன் ரஹ்மான் கானுடைய இந்த திராவிட இயக்கத்தினோட சிந்தனைகளையும் மக்களை கொண்டு போய் சேர்க்கணும். வெற்றியை நோக்கி நடைபோடும் படைக்கு தேவையான படைக்கலனா இந்த நூல்களை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் தம்பி சுபேர்கான் அவர்கள். அவருடைய மனைவிக்கு பிறகுதான் சுபேர்கானோடு நான் நெருங்கி படக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஆனா பார்த்த உடனே எனக்கு புரிஞ்சு போச்சு, நிச்சயமா இவர் ரஹ்மான் கான் வழியை பின்பற்றுவார், அவர் வழியில் நடைபெறுவார். அவர் கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பை இன்றைக்கு சிறப்பான வகையில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். எனவே அவரை மீண்டும் வாழ்த்தி உறுதியோடு சொல்றேன், சிறுபான்மை மக்களுக்கு திமுக இருப்பது போல எப்போதும் துணை நிற்கும் என்ற அந்த நிலையை நேரத்தில் எடுத்து சொல்லி, திமுக இருப்பது உங்களுக்காகத்தான், இந்த சமுதாயத்திற்காகத்தான், குறிப்பாக சிறுபான்மை சமுதாயத்து மக்களுக்கு என்றைக்கு துணை நிற்கும் என்று கூறி வாழ்க ரஹ்மானுடைய பணி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. முன்னாள் அமைச்சர் மறைந்த திரு ரஹ்மான் கானுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்று முதலமைச்சர் அவருடனான நினைவலைகளையும் பல்வேறு கருத்துக்களையும் தன்னுடைய உரையில் பகிர்ந்ததை கேட்டோம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.